ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற யாவருக்கும் 2026 ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, களஞ்சியம் என்று சொன்னால் ஒரு சேமிப்பு இடங்கு அல்லது பொருட்களை சேமிக்கிற இடம், இவைதான் களஞ்சியம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சேமிப்பு கிடங்கு நீங்கள் சேமித்து வைக்கிற எந்த காரியமானாலும் அது பூர்ணமாய் நிரம்பும் என்று சொல்லி. சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, சொல்லுகிறவர் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நபரும் அல்ல. சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த ஏக சக்கராதிபதியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை 2025ஆம் ஆண்டு உங்கள் களஞ்சியமே ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் களஞ்சியம் காலியாக இருந்திருக்கலாம், அல்லது பொத்தல் விழுந்தது போல இருந்திருக்கலாம், அல்லது எலி உள்ள பூந்து எல்லாத்தையும் நாசப்படுத்தினது போல இருக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணம் என்பது முழுமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அரைகுறையா நிரப்புறேன்னு சொல்லலை, கால்வாசி நிரப்புறேன், பாதி நிரப்புறேன், முக்கா நிரப்புறேன் அப்படி சொல்லலை. கர்த்தர் சொல்றாரு, பூரணமாய் நிரம்ப. நீங்க விசுவாசிக்கணும், உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. அவர் பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வருடத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை 2026ஆம் ஆண்டு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இயேசு கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், அல்லது நடக்கிற நிகழ்காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். கண்முன்னாக தோன்றுகிற காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தரை விசுவாசத்தோடு நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய் என்று சொன்னவர், நீங்கள் இந்த விசுவாசமாய் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என்னுடைய களஞ்சியத்தை என்னை ஆண்டவர் பரிபூர்ணமாய் இந்த 2026ஆம் ஆண்டு நிரப்புவார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், அது சுலபமாக வந்துடணும். விசுவாசிக்கலாம் என்னால் முடியாது. என் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப இன்னும், என் பாக்கெட் ரொம்ப இன்னும், நாங்கள் நகை அடுக்கி வச்சிருக்கோம் பார் பெட்டி, அது ஃபுல்லாக இன்னும்.
சிரிப்பு தான். ஹல்லேலூயா. எல்லாம் ஈஸியாக வந்துடணும், ஆனால் நான் விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் கண் முன்னால் அந்த விசுவாசம் இருக்கணும். உங்களது எல்லாமே இன்னைக்கு ஃபில்ஃபில் இருக்கும் அப்படின்னு. இந்த வருஷத்தில் எல்லாம் நிரம்பி இருக்கும். இது இல்லை அது இல்லை அப்படி சொல்லாதீங்க. இது குறைவு அது குறைவு அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்று சொல்லி. நீ இல்லைன்னா அது இல்லைதான். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாயிலே ஆசீர்வாதமும் உண்டு, சாபமும் உண்டு. உன் நாவின் அதிகாரத்தில் அது இருக்கிறது. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து என் களஞ்சியத்தை இந்த 2026ஆம் ஆண்டு பூரணமாய் கர்த்தர் நிரப்புவேன் சொன்னார். அதை நிரப்புவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். சரி, நான் நேரம் எடுக்க விரும்பல, வேகமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். சரி, யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அப்படி களஞ்சி நிரம்பணும்னாக்கா, ஒன்று நீங்கள் விதை விதைச்சி அதை அறுவடை செய்து அதை கொண்டு போய் களஞ்சியத்தில் போடணும், நிரப்பணும். அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தில் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பானை மேலே பானை மேலே பானை மேலே வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? மேலே மட்டும் ஓட்டை இருக்கும், அதுலேருந்து கொட்டினாக்க கீழே இருக்கிற பானை அப்படியே ஃபுல்லாக வரும். அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா மண்ணெல்லாம் தடவி அதை மேலெல்லாம் முழுகி வீட்டில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஹைட்டில் இருக்கும், நல்லா கூலாக இருக்கும். அதுக்குள்ளே தான் தானியத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஹல்லேலூயா. விளைகிற தானியங்களை அவங்களுக்கு மிச்சம் போக மீதியெல்லாம் சேஃப்டி பண்ணி வைப்பாங்க, பாதுகாத்து வைப்பாங்க. அதை தான் அடுத்த வருஷத்துக்கு விதைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பாருங்க, உங்க தானிய கிடங்கு ஒருவேளை போன வருஷத்தில் காலியாக இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் பூரணமாய் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த தானியத்தெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன செய்யணும், அதில் நிரப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் அது என்ன ஆகும். ஆமாம், காக்கா கதை கேள்விப்பட்டிருப்போம். காக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணிச்சான், கூழாங்கல்ல ஒன்றுன்னா போட்டு, அந்த காலத்தில் பாட்டிம்மா சொல்லுவாங்க, அது நல்ல மனசில் பதிஞ்சு இருக்கும். பாருங்கள், தண்ணி மேலே வஞ்சிரும், காக்கா குடிச்சிட்டு போயிடும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஒன்றும் சேர்க்கவும் தேவையில்லை, ஒன்றும் அதுக்காக முயற்சி எடுக்கவும் தேவையில்லை. நீ விசுவாசி போதும், உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்போ நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அதே 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், என்னவா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. எப்ப கர்த்தர் உன் களஞ்சியத்தை பூர்ணமாய் நிரப்புவேன்னு சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல, உன் படிப்பு, உன் கல்வி, உனக்கு இருக்கிற படைபலம், உனக்கு இருக்கிற பணபலம், உனக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ், உனக்கு இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிற என்னென்ன இருக்குதோ எல்லாம், உன் பின்னாடி என்னென்ன வரிசையாக சொல்ல முடியுமா எல்லாம், இது மேலே சாஞ்சிங்கனாக்கா உங்கள் களஞ்சியம் காலி ஆகிடும். உங்கள் களஞ்சியம் நிரம்பணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்,
உன் முழு இருதயத்தோடு நம்பிக்கையாய் இருந்தாக்கா உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். இதுதான் விசுவாசம். உங்க களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பினாக்கா நீங்க முழு இருதயத்தோடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு? உங்க வேலை மேல இருக்கா? நீங்க சம்பாதிக்கிற பணத்து மேல இருக்கா? உங்க சம்பளத்து மேல இருக்குதா? நீங்க விட்டு வச்சிருக்கிறீங்களா வட்டி, அது மேல இருக்கா? நீங்க போட்டுனுக்கிறீங்களே நகை, அது மேல இருக்கா? அல்லது நீங்க வாடகைலாம் விட்டு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா, அது மேல இருக்குதா? எது மேல உங்க நம்பிக்கை? உங்க பிள்ளை மேல இருக்குதா? உங்க கணவர் மேல, உங்க பிள்ளை, உங்க மனைவி மேல, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கர்த்தர் சொல்றாரு, இவங்க மேலலாம் நம்பிக்கை வச்சா உங்க களஞ்சியத்தை நான் நிரப்ப முடியாது. நீங்க களஞ்சியம் நிரம்பணும்னாக்கா என்னை முழு இருதயத்தோடு முழு மனதோடு என் மேல நம்பிக்கையாரு, நான் அதை நிரப்புவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த யோபுன்னு ஒரு மனுஷன் தான். இந்த யோபு பாருங்க, கர்த்தரை நம்பினான். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அவர்களெல்லாம் சுத்திகரிப்பின் முறைமையின்படி எல்லா சுத்திகரிப்பு வேலையை பண்ணான். பெரிய பணக்காரன். அநேக ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், வேலைக்காரங்க, நகை, நட்டு, வெள்ளி, பொண்ணு எல்லாம் இருந்தது. அவன் நம்பிக்கை அது மேல தான் இருந்திருக்கு. அதனால தான் யோபு சொல்றாரு 42:10, தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபட முடியாது. என்னை ஆசீர்வதிக்கவும் முடியும், ஆசீர்வாதத்தை நீர் பிடுங்கவும் முடியும். நீ வெறும் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டும்தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க எடுத்துக்குவீங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்பதான் எனக்கு புரியுது நீ யார் என்பது. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். இப்பதான் அவருடைய நம்பிக்கையே பெருகுது. வியாதி வந்துடுச்சு, பருக்களால் நிரப்பப்பட்டுச்சு, உடம்பெல்லாம் பாலமா வெடிச்சு போயிருக்கு. 10 பிள்ளைகளை இழந்துட்டான். ஆடு மாடு சொத்து சுதந்திரத்தை இழந்துட்டான். வீடு வாசலை எல்லாவற்றையும் இழந்துட்டான். வீட்டிலேருந்து புறக்கணிக்கப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டான். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு தவறும் செய்யாதவன். பாருங்க, நடு ரோட்ல வந்து நின்று புலம்பிட்டு இருக்கான், அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அவன் சொல்றான், தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்பதான் நான் உம்மை முழுவதுமாய் நம்புறேன். நான் பாதி தான் உம்மை நம்பிட்டு இருந்தேன், இப்ப நான் முழுவதுமாய் உம்மை நம்புகிறேன், முழு இருதயத்தோடு உம்மை நம்புறேன். அதனால தான் அவன் சொல்றான், நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். என்ன வியாதி கொண்டு வந்தாலும் சரி, என்ன இழப்புகளை கொண்டு வந்தாலும் சரி, என்ன களஞ்சியத்தில் ஒண்ணுமில்லாம எல்லாவற்றையும் ட்ரை ஆக்கினாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் உம்மை தான் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் வச்சிருந்த ஆடு மாடுகள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன், சொத்துக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன், என் மனைவி மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என் ஜீவனே போனாலும் சரி, நான் உண்மை தான் நம்புவேன். இந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பினபடினாலே தான் இழந்ததை இரட்டத்தனையாய் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டு அவன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பினது. ஹல்லேலூயா. போன வருஷத்துல ஒரு வேலை எதையோ இழந்திருக்கலாம், என்னென்னோ நடந்திருக்கலாம். பயப்படாதீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஏக சக்கராதிபதி, அனந்த ஞானம் படைத்தவர். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன்.
அவர் ஒரு பொழுதும் யாருக்கும் தவறு செய்கிறவர் அல்ல. யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். உங்களை அவர் சபித்து உங்களை நாசப்படுத்தணும்னு கர்த்தர் ஒரு பொழுதும் எந்த மனுஷனையும் அப்படி அவர் பார்க்கறதே கிடையாது. அதை அவர் விரும்புவதே இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் விடுதலையோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் அடிமையாக கடன் பிரச்சனையோடு ஏதோ மனக்குழப்பத்தோடு சமாதானத்தை இழந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம் அல்ல. அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்புனாக்கா உங்கள் இருதயம், வாய் கிடையாது, வார்த்தை ஜாலம் கிடையாது, உங்களுடைய நாவு கிடையாது, இருதயம் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் களஞ்சியம் இந்த வருடத்தில் நிரம்பும். ஹல்லேலூயா. யோபு முழு மனதோடு கர்த்தரை நேசித்தான். துன்பமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணாலும் சரிப்பா, நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, உன் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன், உண்மை தான் நான் நம்புவேன். நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் களஞ்சியம் நிரம்பணும்னு ஆசைப்படுறீங்கள்ல, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியுமா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏதோ வாக்கு தத்தத்தை அந்த பிரதர் சொல்லிட்டாரு, அந்த ஊழிக்கார் சொல்லிட்டாரு, என் களஞ்சியத்தை நிரப்பிடுவார்னாக்கா நான் உங்களை நிரப்ப முடியாதுங்க. நான் பொய் சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கர்த்தரை நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆராதிப்பீங்கன்னு சொன்னாக்கா, முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னா உங்க களஞ்சியம் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாய் போகட்டும். இரண்டாவது நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணே. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பணும்னாக்கா கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணே. அப்பொழுது உன் களஞ்சியம் நிரம்பும். ஆமா, சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க, என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். எதுக்கு உனக்கு ஆசீர்வாதம்? நீ நல்லா கொழுத்து நல்லா புஷ்டியாகி எல்லாம் தின்னுபிட்டு நரகத்துக்கு போகிறதுக்கா? எதுக்கு உனக்கு ஆசீர்வாதம்? எதுக்கு உனக்கு வேலை? எதுக்கு உனக்கு சம்பாத்தியம்? சாப்பாட்டுக்கு மிகுந்து எதுக்கு உங்களுக்கு வருமானம்? எனக்கு அன்பானவர்களே, நீங்க கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மறந்துடாதீங்க. கர்த்தரை கனப்படுத்தலன்னு சொன்னா, பிசினித்தனம் பண்ணினாக்கா இன்னும் நீ பிசினி ஆயிடுவ. கஞ்சதனம் பண்ணினாக்கா மொட்டையாயிடுவ. ஒண்ணுமே இருக்காது. சிலர் பாருங்க, வச்சுக்கினா இல்லை இல்லைன்னு வாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு மறைபொருள் எதாச்சும் இருக்குதா? உன் பேங்க்ல எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும், உன் லாக்கரில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும், எங்கெங்க இடம் வாங்கி போட்டிருக்கன்னு தெரியும், எங்கெங்க வீடு கட்டி விட்டுருக்கன்னு தெரியும், யார் இடத்துல எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கன்னு தெரியும். ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். சிலர் சொல்லுவாங்க, சிரிப்பாக இருக்கும் எனக்கு.
ரொம்ப கஷ்டப்படுறேன். மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவேன், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவேன். கை நிறைய சம்பளம், மிஞ்சி மிஞ்சி போனால் சாப்பாட்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் மாதத்துக்கு, அவ்வளவுதான். மீதியெல்லாம் அப்படியே சேஃப்டி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ்? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க? 50,000 ரூபாய் செலவு ஆகுமா உங்கள் மளிகை சாமா எதனா வாங்கிறதுக்கு? ஒன்றும் அவ்வளோலாம் ஆகாது. அதிகபட்சம் ஒரு 25,000 வச்சுங்க. ஒரு 25,000 உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற சோ வச்சுங்க. மீதியெல்லாம் என்ன பண்ணுறீங்க கேட்டால் இல்லை. உன் களஞ்சியம் ட்ரை ஆகிடுங்க இந்த வருஷத்துல. அதை சொல்லாத. எதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அவரை கனப்படுத்துவதற்கு. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றார் பாருங்க, பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்படுத்து, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்புனாக்கா இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு கொடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுங்க. கர்த்தருக்கென்று நீ கொடுக்கும் பொழுது தான் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ பிசைதனம் பண்ணி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சினாக்கா அது ஒரு பொழுதும் நிரம்பவே நிரம்பாது. அது அறைய குறையுமா தான் இருக்கும். நீ கொடுத்து பாருங்க, செலவு பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை கனம் மிகுந்ததாய் மாறும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை கனப்படுத்துக்குள்ளாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆபிரகாம் நம்ம முற்பிதா ஒருத்தர் இருந்தார். இந்த ஆபிரகாம் தாத்தா பார்த்தீங்கன்னாக்கா தேராகுடைய மகன். இந்த தேராகும் இவரை சேர்ந்து களிமண்ணில் பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை வியாபாரம் பண்ணுறவங்க தான் இவங்க வேலை. இப்படி அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேராக திடீர்னு அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. அப்படி மரித்ததுக்கு பின்பதாக கர்த்தர் சொல்றாரு, நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் சொல்லி கூப்பிடுறாரு. வரும் பொழுது கையில் 10 பைசா கிடையாது, களிமண்ணும் அங்கே கிடைக்கல, அவ்வளவுதான். அவர் இருந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு களிமண். பொம்மையும் செஞ்சு வியாபாரம் பண்ண முடியாது. கர்த்தரை நம்பி வந்தார். வந்தவர் என்ன பண்ணாரு? நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மன்னிக்கணும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 14 18 20 வரை. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், ஆபிரகாம் பாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன், இந்த மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம், எல்லாவற்றிலும் அவன் சின்ன ஆடு மாடு நகை வெள்ளி பணம் பொருட்கள் எல்லாவற்றிலும். சாலமோனின் ராஜா எங்கேயோ தூரத்திலிருந்து வந்தவன், அவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணா? தசம பாகம் கொடுத்தான். அப்படி கொடுத்ததுனால அவன் களஞ்சி எப்படி நிரம்பிச்சு? வாசிங்க. அதே ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 1 வசனமும் 35வது வசனத்தை வாசிக்கலாம். வேகமாய்
ஆதியாகமம் 24:1-1 வசனத்தை 35வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியம் சொன்னாக்கா எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. சரீரத்திலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, பொருளாதார காரியங்களினாலும் சரி, சகலவற்றிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 35வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் எஜமானை, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வந்தவன் களிமண் கூட இல்லாம வந்தான். ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் அழைக்கும் போது வந்தான். இவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் தசம பாகம் கொடுத்தான். அவனுக்கு இருந்ததுல தசம பாகம் கொடுத்தான். அப்படி கொடுத்ததுனால கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், என் எஜமான் செல்வசீமானா இருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து சொல்லணும், உங்க பக்கத்து வீட்டுக்காரரு நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தரவங்க கனப்படுத்ததுனால இவர்கள் செல்வசீமானாய் மாறினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. செல்வசீமானாய் மாறணும்னு ஆசை, எல்லாம் வேணும்னு ஆசை, சகல ஆசீர்வாதம் வேணும், குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வேணுமா வேணவா? களஞ்சிய நிரம்பணுமா நிரம்பக்கூடாதா? இந்த வருஷத்துல கையை இப்படி பிடிச்சுன்னா கர்த்தர் இழுத்து பிடிச்சிக்குவாரு. கையை தாராளமா அப்படி நீட்டு. ஹல்லேலூயா. தாராளமா நீட்டு. கையை கொஞ்சமா அப்படி இழுத்து பிடிச்சிக்கினாக்கா போச்சு, முடிஞ்சு கதை. மனசையும் கடினப்படுத்தினா போச்சு, கணக்கு பார்த்தினாக்கா முடிஞ்சு கதை. உன் களஞ்சியம் நிரம்பணும்னு சொன்னாக்கா நீ கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தரை கனப்படுத்துகிற மனுஷனை தான் கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இதுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. இதுக்கு தான் வேலையை கொடுக்குறாரு, படிப்பை கொடுக்குறாரு, இதுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நம்ம வாங்கி நம்முடைய ஜோபியில் போட்டுக்கிறதுக்கா? எதுக்குங்க ஆசீர்வாதம்? எதுக்குங்க நமக்கு சுகம்? எதுக்கு நமக்கு விடுதலை? நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்றீங்க? கர்த்தரை எப்படி கனப்படுத்துறீங்க? இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தரை கனப்படுத்துவதில் எந்த குறைவும் வைக்க மாட்டேன், கணக்கு பார்க்க மாட்டேன், லிமிட் பண்ண மாட்டேன். இதுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாய் கொடுக்கணும். இங்க மெல்கிசேதேக்குக்கு என்ன செஞ்சானா, எல்லாவற்றிலும் குறிப்பிட்டதில் தசம பாகம் கொடுக்கல, எல்லாவற்றும் அவன் என்னென்ன வச்சிருந்தானா எல்லாத்திலையும் 10-1 ஹல்லேலூயா. கணக்கே பார்க்காம கொடுத்தாங்க. ஆபிரகாம் இப்படி கொடுத்ததுனால தான் பூமியே தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உங்க களஞ்சியம் நிரம்பணுமா? தீர்மானம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தரை கனப்படுத்த தீர்மானம் பண்ணுங்க. சிலருக்கு தசமபாகமே கொடுக்க தெரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது ஏன் நான் கொடுக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாதனை, நான் உழைக்கிறேன், இது ஏன் திரும்ப ஊழியத்துக்கு கொடுக்கணும்? நான் பைத்தியக்காரனா? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வர ஒரு நாளைக்கு. மறந்துடாதீங்க, கொடுத்தவருக்கு தெரியும் பிடுங்கிறதுக்கும்.
ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி காலகட்டங்களில் 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் களஞ்சியம் நிரம்பணும்னு சொன்னாக்கா உங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன் நிறுத்த, கர்த்தரை கனப்படுத்த நீங்கள் முன் வாருங்க. உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. உன் களஞ்சியம் நிரம்பணும் அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை சிலருக்கு பார்த்தோம்னாக்கா கர்த்தர் ஒண்ணுமே செய்யக்கூடாது, அப்படியே தடவி 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 தூங்க வச்சு நேக்கணும். ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அப்போதான் கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஏதாச்சும் செஞ்சிட்டாருனாக்கா, விட்டுட்டாருனாக்கா, அவருக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, நான் இவ்வளோ ஜோம் பண்ணுறேனே, இவ்வளோ உபவாசம் எடுக்கிறேனே, இந்த கூட்டத்துக்கு போகிறேனே, இதை செய்கிறேனே, அதை செய்கிறேனே, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி விட்டார்? கேட்குறோம்ல. உன் களஞ்சிய நிரம்பணும்னா கர்த்தர் சிட்சிப்பார். அந்த சிட்சையை அற்பமாய் நினைக்காதே. சிட்சையை சோர்ந்து போகாமல் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் களஞ்சியம் நிரம்பும். அதே யோபு குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் யோபு சிட்சித்தார். ஹல்லேலூயா. யோபுக்கு வரப்போகிற எல்லா அழிவை குறித்து கர்த்தருக்கு தெரியும். தேவ புத்திரர்கள் சமூகத்தில் கர்த்தர் இருக்கிற இடத்துல சாத்தான போய் நின்று, நீர் உம்முடைய தாசனாகிய யோபுவை வேலி அடைக்கவில்லையோ, நீர் அந்த வேலியை எடுத்துடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால், சேலஞ்ச். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன வேணா பண்ண, யோபு மேல நம்பிக்கை இருக்கு, சேலஞ்ச் பண்ணுறேன், அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, எதை வேணா நீ எடுத்துக்கோ, அவன் ஜீவனை மட்டும் எடுக்காத. சேலஞ்சு. கர்த்தருக்கும் சாத்தானுக்கு சேலஞ்சு. பார்த்தீங்களா? வேதத்தில் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். பிசாசு வந்து சேலஞ்ச் பண்றான். யார் இடத்துல? கர்த்தரிடத்துல. கர்த்தர் சேலஞ்ச் பண்றார். ஓகே, நான் எடுத்துறேன், நீ பார்த்துக்கோ. அனுப்பிட்டாரு. போனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டான். பெரிய ட்ராஜடி, பெரிய துக்கம். மனைவி சொல்றா, இன்னுமாயா நீ கர்த்தரை நம்பின்னு இருக்கிற? அவரை தூஷித்து செத்துப்போ, ஜீவனை விடும். நல்ல ஆலோசனை இல்லை? வாசிக்கலாம், வாசிங்க. யோபுவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். அப்பொழுது யோபுடைய மனைவி அவனை பார்த்து யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவள் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன்
தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் சிச்சைய அற்பமா நினைக்கல. அவன் அதை அப்படியே ஃபேஸ் பண்றான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது மட்டும் அமைதியா இருந்தல்ல, இப்ப சில காலம் அவர் சிச்சிக்கிறார். இப்ப போய் தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்ற பாருங்க. அற்பமா நினைக்கல, சிச்சையை ஏற்றுக்கொள்ளுகிறான், சோர்ந்து போகல. அவன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பினது. முன்னிருந்த பிள்ளையை விட 10 அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. முன்னிருந்த ஆடை விட டபுள் மடங்கு, முன்னிருந்த ஒட்டகத்தோட டபுள் மடங்கு, முன்னிருந்த நகையை விட டபுள், எல்லாம் டபுள் டபுள் டபுள். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சிச்சையை அற்பமாய் நினைக்கவில்லை. தம் மகனை சிச்சிக்காத தகப்பன் இருக்காங்களா? இயேசுவை தகப்பனா ஏற்றுக்கொண்டவர்கள் சிச்சையை அற்பமாய் நினைக்கக்கூடாது. அப்போதான் உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அப்படியே தான் இருக்கணும். உங்களை ஆசீர்வதிக்கிறவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், என்னென்ன செய்யணும்னு தெரியும். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் சிச்சையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சோர்ந்து போகாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். இப்போ சேலஞ்சில் யார் ஜெயிச்சது? கர்த்தர் தான் ஜெயிச்சார். சாத்தான் தோத்து போனான். ஹல்லேலூயா. சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஏற்படுகிற சேலஞ்சில் யோபு மாட்டிக்கிட்டாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மாட்டுவோம். தேவ பிள்ளைகளுக்கு அந்த சில சூழ்நிலைகள் வரும். கலங்காதீங்க, கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் தவறு செய்கிற தேவனும் அல்ல. சிச்சையை நீங்கள் அற்பமாய் நினைக்காமல் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நாம் ஜெபிக்கலாம். இந்த சோசியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரியோடு கூட என் தேவனாக கர்த்தர் இடைபடுவீராக. இந்த வாக்குத்தத்தம் இவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் முழுவதும் நிறைவேற்றி இவர்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.